இன்னைக்கு எனக்கா இருந்தாலும் இணைந்தே இருப்போம் நம்மளோட இணைவோம் இணையத்திலோட. இன்னைக்கு டே 4 ஆயிடுச்சு. ஸோ என்னோட வெயிட் வந்து 77.50. ஸோ நம்ம வந்து 79 kgsல ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்துட்டு ஒரு 1.5 kgs ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வெளியே போய் நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, ஆனால் வந்து அது எங்களுக்கு வந்து தோது வரல, எங்களுக்கு வெளியே போகிற அளவுக்கு எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நின்ன இடத்துல நீங்கள் வாக்கிங் பண்ணலாம். இந்த ஒர்க் அவுட் வந்து உங்களுக்கு முழுசாக வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோவாகவே போடுறேன். மிஞ்சி போனால் உங்களுக்கு வந்து உங்களோட டைல்ஸோட ஒரு 4 டைல்ஸ் போதுமானது. அந்த அளவுக்கு இடம் இருந்தாலே இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணலாம். இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெயிட் லாஸ் வேர்க்கிறது நல்லாவே தெரியும். அதாவது வெளியே போய் வாக்கிங் பண்ணுறதுக்கு வேர்க்கிறத விட வீட்டுக்குள்ளே இந்த அளவுக்கு கம்மியான இடத்துல வந்து நீங்கள் பண்ணுறது வந்து பயங்கரமாக வேர்க்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டெப்ஸில் வந்து வாக்கிங் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஸ்வெட்டிங் நல்லாயிருக்கும், கலோரி பர்ன்ட் வந்து நிறையவே இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு ஸ்மார்ட் வாட்ச் இருக்குன்னா அதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களோட எத்தனை ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணியிருக்க முடியும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப பிரபலமாயிட்டிருக்கு. ஸோ அது வந்து டெய்லியுமே நம்ம வந்து ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாலே நமக்கு வந்து உடம்புல வந்து வெயிட் லாஸ் அப்படின்றது சுலபமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட்னஸில் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இப்போ நமக்கு வந்து எவ்வளோ கேல்குலேட் ஆகுது அப்படிங்கிறதே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு நின்ன இடத்துலே தான் வந்து நான் நடந்துக்கிட்டே இருக்கேன். ஜஸ்ட்டு வந்து என்னோடய கால் மட்டும் வந்து ஒரு தடவை கூட ஸ்டாப் பண்ணாமல் மூமெண்ட்லேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நின்ன இடத்துல இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை இன்டென்ஸான ஒர்க் அவுட்டும் கிடையாது. நார்மலாக எல்லா வயதினரும் எந்த பிரச்சனை இருந்தாலும் பண்ணலாம். ஏன்னா நான் ரொம்ப குதிச்சுலாம் எதுவுமே பண்ணலை. குதிச்சு பண்ணால் தான் சில பேருக்கு அது வந்து செட் ஆகாது. நம்ம வந்து ஜஸ்ட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்கோம், அவ்வளோதான். என்னையை பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸோ இல்லை பாடியை ஃபிட்டாக வைக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக கை கொடுக்கும். ஜஸ்ட்டு வந்துட்டு நின்று காலை அசைச்சா மட்டுமே போதும், அது கூட உங்களுக்கு கை கொடுக்கும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒர்க் அவுட் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து 2 தோசை சூடாக கீரை குழம்பு வச்சுருக்கேன். ஸோ கீரை குழம்பு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு காம்பினேஷன். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உணவும் ஹெல்தியான உணவாக பார்த்து எடுத்துக்கிட்டாலே வெயிட் லாஸ் அப்படின்றது தானாகவே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு நான் ஆரஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ என்னோடய பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். நான் என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலுமே பாப்பா வந்து ஃபஸ்ட் ஆளாக வந்து சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு பழம் வந்து தனியாக எடுத்துட்டேன். ஸோ ஒரு பழம் முழுசாக வந்து பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன். இந்த பழம் ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஒரு பழம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஃபைபரும் கிடச்சிரும். காலையில் நான் வந்து நல்ல வெஜிடபிள்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொன்றும் பார்த்து ஹோம்மேட் ஃபுட்டாக எல்லா பழங்கள், காய்கள், பருப்பு வகைகள், பயறு வகைகள் எல்லாத்தையுமே அரைஞ்சு. ஆனால் கொஞ்சம் சளி கூட இருக்குது, இருந்தாலும் வந்து பாப்பா ஆசைப்படுறாங்களே அப்படின்றதுக்காக நான் வந்து கொடுத்தேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து குழந்தைங்க சாப்பிட்றது வந்துட்டு ரொம்பவே நல்லது. அந்த வகையில் வந்து பாப்பாவுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா, அதனால ரொம்ப பிடிக்கும் போல். அதனால் நானும் வந்து ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு வந்துட்டு நான் வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கேன். அது கூட வந்து பச்சை பட்டாணி கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு தயிர் பச்சடி வச்சு நான் சாப்பிட போகிறேன். ஸோ இந்தளவுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் கூடயே போட்டிருக்கேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெஜிடபிள், மஷ்ரூம், பன்னீர் எல்லாமே கலந்து செஞ்சுருக்கனால ரொம்பவே ஹெல்த்தியானது. ஈவினிங் வந்து காஃபி எடுத்திருந்தேன். 7 மணிக்கே என்னோடய டின்னரை முடிச்சுக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் 2 சப்பாத்தி கூடவே வந்து மஷ்ரூம் கிரேவியோடு எடுத்துக்கிறேன். எனக்கு வந்துட்டு இந்த 4 டேஸில் வந்து 1.5 kgs குறைஞ்சது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ கரெக்டான ஒர்க் அவுட் அண்ட் டயட் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக வெயிட் லாஸ் ஆகும். அடுத்த வீடியோவில்